வணக்கம் மக்களே, இனிமேல் நல்ல விளாட 35 காலங்காலத்தில் இருந்துட்டு பாடி கண்டிஷனை பார்த்துட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதே என்னோட பழைய பாடி கண்டிஷன். இப்போ என்ன பிளான்னா அதே மாதிரி பாடி கண்டிஷனை கொண்டு வரணும். ஆனால் என்னால் இப்போ கொண்டு வர முடியாது, ஏன்னா நான் இப்போ வெக்கேஷனில் இருக்கேன். அதனால் நான் வந்து டயட்டை வந்து சாமிக்கு விட்டேன். தென்னை மரத்துக்கு தண்ணியை பாய்ச்சிட்டு கீழே கொட்டி அந்த மாம்பழத்தில் எடுத்துகிட்டு வந்து நம்ம மாம்பழ கலெக்ஷனில் போட்டு வெளியே பார்த்தா ஜூன்னு சத்தம். என்னென்னு பார்த்தா சரியான மழை. அப்படியே பால்கனில் இருந்துட்டு மழையை கொஞ்சம் நோட்டை விட்டே இருந்தேன். அப்புறம் மைண்டு டக்குன்னு வந்தான். ஒரு இலக்காவும் இஞ்சும் தட்டி போட்டு ஒரு பிளாக் டீ குடிச்சா அருமையாக இருப்பான்ட்டு அவனோடய போட்டு குடிச்சிட்டு அப்படியே மழையை வாட்ச விட்டுருந்தேன். அப்படியே நம்ம கலெக்ஷன்லேருந்து ஒரு 4 மாம்பழத்தை பிக்கப் பண்ணிட்டு அவங்களை அழைக்க வெட்டிட்டு பாய்ஸ் சீரீஸ்லேருந்து ஒரு 4 எபிசோட் பாக்கி இருந்தான். அவனோடய பார்த்துட்டே சாப்பிட்டு இருந்தேன். வெளியே போய்ட்டு இறல் மீன் வாங்கி எங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டு அப்படியே லஞ்ச் சாப்பிட உட்காந்துட்டேன். லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இறால் மீன், துண்டு மீன், அப்புறம் வந்து பயிறு கூட்டு. அவங்க வச்சு அழைக்க லஞ்சை சிறப்பாக முடித்து விட்டு கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா எங்கள் தாத்தா கால் பண்ணிட்டாரு. தம்பி ஒரு சின்ன மிஷின் இது வந்து முடிச்சு விட்டு போடான்ட்டாரு. மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தாரை கட்டி சேஃபாக லேர்ன் பண்ணணும், அதான் மிஷன். அவனோடய முடிச்சு விட்டு வீட்டுக்கு போகும்போது ஒய்ஃபு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு 4 பப்ஸை வாங்கிட்டு போயிட்டேன். வீட்டுக்கு போனோடனே ஒய்ஃப் கிட்ட பப்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஒரு நல்ல குளியில் போட்டு மேட்சை பார்த்துட்டு 2 செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் டின்னருக்கு மத்தியானம் வச்சு அதே சோறு தான் எக்ஸ்ட்ரா முட்டை ஆட் பண்ணி டே சிறப்பாக முடிச்ச மக்களே. ஸ்டே ஹாட்.